நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறது இல்லை. நம்ம தாழ்த்தி நம்ம ரொம்ப பலகீனமாக நம்ம நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கல. நம்மளை நம்ம பார்க்குற மாதிரி அவர் பார்க்கல. இந்த மனுஷங்களாம் நம்மளை பார்க்குறாங்கள அல்பமாக, அந்த மாதிரி இல்லை. அவர் பார்வை விலையேறப்பட்டது. உங்களை அவர் பார்க்குறது உயர்வாக தான் பார்ப்பார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளை. நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கணும், கர்த்தர் உங்களை நேசிக்கிறன்னா சும்மா இல்லை. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்கிறது முதல்ல அந்த தைரியத்துக்கு வாங்க. பயப்படாதீங்க, பதற்றப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. பாவம் செய்யாத மனுஷன் உலகத்தில் எவனும் கிடையாது. சும்மா நீங்கள் பாவின்னு நீங்களே குற்ற மனசாட்சியாக இருக்காதீங்க. அதுக்காக துணிஞ்சு பாவம் செஞ்சிடாதீங்க. கர்த்தரத்தில் ஒப்புரவாகுங்க. வாங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு. காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் வாங்க. ஆண்டவரே அப்படின்னு வாங்க, தெய்வமே இயேசுவேன்னு வாங்க. இன்றைக்கு அவர் பேசுகிற வார்த்தை, உங்கள் பாவத்தை அவர் பார்க்கலை. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பாவத்தை அவர் பார்க்கவில்லை, அவர் உங்கள் இதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை பார்க்குறார். உங்கள் மனசை பார்க்குறார். நீங்கள் செயலாற்றணும் அவருக்காக. எவ்வளோ பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பாவத்தில் சிக்கி தவிக்கிறாங்க, எவ்வளோ பேர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறாங்க, வியாதி கட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். உங்கள் ஜெபத்தை தான் கேட்பார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்கள், உங்களுக்கு இருக்க கஷ்டம்லாம் விளைகிறோம், பாவம்லாம் ஓடி போயிடும். பாவம் செய்கிற மனசே வராது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. இன்றைக்கி கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நான் உன் பாவத்தை பார்ப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் பாவத்தை அவர் பார்ப்பதில்லை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த நல்ல நினைவுகளை பார்க்கிறார். இன்று அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.